சித்தநாயக்கம்பட்டி எரிச்சநத்தம் அருகே உள்ள ஒரு விருதுநகர் மாவட்டம். கரிசல் மண் பூமி. இந்த ஏரியாவில் பாறை அமைப்பு மேற்கே கிழக்க, இது வடகிழக்கில் இருந்து தெற்கு நோக்கி முதல் ஸ்கேன் நடந்துக்கிட்டு இருக்குது. 200 மீட்டர் ஆழத்துக்கு. இங்கே கிணத்து தண்ணியெல்லாம் குடிக்க முடியுதா? இது குடிக்கிற அளவுக்கு இருக்குது. கொஞ்சம் சவராக இருக்கும். கொஞ்சம் என்ன, சில இடங்களில் வாயில் வைக்க முடியாது. குடிக்கலாம் சார், ஓரளவுக்கு. கொஞ்சம் சவராக. சரி சரி. இது என்ன பஞ்சாயத்தில் இருக்குது? இது என்ன பஞ்சாயத்து இந்த இடம்? இது வந்து புதுக்கோட்டை பஞ்சாயத்து. புதுக்கோட்டை. பக்கத்தில் பெரிய ஊர் எரிச்சநத்தம் தான். எரிச்சநத்தம். புதுக்கோட்டை ஊருக்கு நான் வந்திருக்கேன் சர்வேக்கு. முதல் ஸ்கேன் முடிவில் ரொம்ப சுமாரான ஒரு இடம் அடையலாம். அதெல்லாம் போர்வெல் போடும்போது ஈரம் புகை இதான் வரும். அதுதான் ரிசல்ட். அது இதெல்லாம் விவசாயத்துக்கு தேவையான தண்ணி கிடையாது. அந்த முதல் ஸ்கேன் அடையலாம். அது வடகிழக்குலேருந்து பார்த்த முதல் ஸ்கேன். அதில் அடையாளம் வச்சுட்டாங்க. அடுத்து 2வது ஸ்கேன் வந்து ஏறக்குறைய தென்கிழக்குலேருந்து வடக்கு நோக்கி 2வது ஸ்கேன் நடந்துட்டுருக்கு. 2வது ஸ்கேனில் போஸ்ட்டு பக்கத்துலேயே 16 மீட்டர் டிஸ்டன்ஸில் இதில் அடையாளம் வந்திருக்கு. 60 அடியிலேருந்து அதிகப்படி 200 அடிக்குள்ளே, அதிகப்படி 400 அடி போடலாம். இது முதல் ஸ்கேன் அடையாளத்தை விட இது நல்லாயிருக்கு. ஆனால் ஜென்ரலாக கொஞ்சம் சுமார் தான். கம்ப்ரஸருக்கு நல்லா ஓடும். சப்புக்கு வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஓடும். இந்த மேலுத்து பாயிண்ட் இது. இது 3வது ஸ்கேன். தெற்கிருந்து வடக்கு நோக்கி 200 மீட்டர் ஆழத்துக்கு. இது 4வது ஸ்கேன். வடமேற்கு மூலையிலேருந்து தெற்கு நோக்கி. 3வது ஸ்கேனில் ஒரு சுமாரான 2 இடம் அடையாளம் இருக்குது. இது வரைக்கும் பார்த்ததில் 2வது ஸ்கேன் அடையாளம் பரவாயில்ல. முதல் ஸ்கேன் ரிப்போர்ட் இது. ரொம்ப சுமாரான ஒரு இடம். இது 2வது ஸ்கேன் இடம் அடையாளம் ஒரு கம்ப்ரஸர் ஓடும். 3வது ஸ்கேன் அடையாளத்தில் 2 இடம் இருக்குது. அதுவும் கம்ப்ரஸர் ஓடும். இது 4வது ஸ்கேனில் அடையாளம் இல்லை. ஸோ எரிச்சநத்தம் அருகே உள்ள சித்தநாயக்கம்பட்டி விருதுநகர் மாவட்டம் பார்த்த 4 ஸ்கேன் பார்த்ததில் 2வது ஸ்கேன் மற்றும் 3வது ஸ்கேனில் உள்ள 2 இடங்கள் ஏதாவது ஒரு இடம் போர்வெல் போட்டு 2 போர்வெல்லையும் ஒரே கம்ப்ரஸரில் இணைத்து பயன்படுத்தலாம். மற்றபடி சப்புக்கு ஓட வாய்ப்பில்லை. இது வண்ணார்பேட்டை, திருநெல்வேலி. இது மேக்ஸிமம் 3000 வயலாக இருந்த இடம். 400 அடி. இந்த இடத்த பொறுத்தவரை நமக்கு 50 அடி மேலே வேண்டாம். இப்போ 50 அடி போரை போட்டு நிப்பாட்டுதான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 50 அடினா இப்போ ஒரு 400 அடிக்கு போர் பார்ட்டி போரே ப்ரிஃபர் பண்ணுதாங்கன்னு வச்சுக்கோங்க. பைப் இருக்குல்ல, அதில் மேலே அந்த இதில் இருந்து ஓட்டையை போட்டு விட சொல்லி கீழே இறக்க தாராளமாக அது செட் ஆகுங்களா? இருக்கும். பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி இந்த களி மண் இறங்கத்தான் செய்யாது. என்ன இது வயல்ல சார்? வயல். இப்போ எவ்வளோ ஈரம் கிடக்கு. ஆமாம், தண்ணி நல்லா நிற்கிற 3 அடிக்கு கீழே தண்ணி. கண்டிப்பாக 10 அடியில் நீர்மட்டம் இருக்கும். 6 அடியிலேயாவது கண்டிப்பாக இப்போ நீர்மட்டம் இருக்கும். கோடை காலத்துலேயும் 10-12 அடியில் நீர்மட்டம் இருக்கும். கீழே 30 அடி அல்லது 25 அடி. இப்போ 20 அடி கிலோ கருங்கல் பாறை வந்துச்சு. இந்த பிரேக் ஆகவே செய்யுது. இந்த வந்துருக்கு பாருங்க. மேலே உள்ள தண்ணி மட்டும்தான். கீழே ஃபுல்லாக அந்த தூசி கிடக்கு பாருங்க. தூசி கிடக்கலாம். அந்த தூசி தான் வரும். உங்கள் சஜஷன் என்ன? உரக்கிணறு பெஸ்ட்டு. இல்லை, நான் எத்தனை அடி ஆழம் பைப்பு ப்ளைன் பைப் இறக்கணும், அதுக்கடுத்து எத்தனை அடிக்கல பைப்பை ஓட்டை போட்டு இறக்கணும், ஸ்டோரேஜுக்குன்னு எவ்வளோ போடணுங்கிறது தெளிவாக சொல்கிறேன். அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மேலே அந்த களி சார்,
கீழே வெள்ளை சுக்காம்பரம் வரும், ஆ. கொஞ்சம் மஞ்சள் சுக்காம்பரம் வரும், உடனே கருங்கல் பாறை வந்துடும். உடனே இந்த கருங்கல். கருங்கல் பாறை தான் இது. நம்ம இன்ஜினியரிங் வேர்டில் இது ஹார்ட் ராக். ஹார்ட் ராக். ஆல் சாயில் கீழே நம்ம அந்த அக்ரிகேட்டுக்கு யூஸ் பண்ணுற ஹார்ட் ராக் தானே அது, அந்த கருங்கல் எல்லாம் இதுதான். இது அதான் ரோடு அந்த மேல மெட்டல், இருக்க கருங்கல். ரோடு மெட்டல், ப்ளூ மெட்டல், ப்ளூ மெட்டல், அதில் பில்டிங் ஸ்டோனு எல்லாமே இதுதான். அதெல்லாம் அது. இது ஊர் பேர் என்ன பேர் சார் இது வந்து ஏரியா பேர் பொன்னகர், அந்த அந்த ஏரியா பேர். ஆ இது போகிற ரோடு இருக்குது பார்த்தீங்களா, ஆமாம். இது நேராக வெள்ளை கோயில். ஓ, வெள்ளை கோயில் போய் சேர்ந்துருதா? இதுதானே வெள்ளை கோயில். இதுதான் வெள்ளை கோயில். அந்த வெள்ளை கலரு கொஞ்சம் இடம் வீடுகள்லாம் தெரியுது. ஆமாம். இந்த ஒரு பைக் ஒன்று போகுது. ஆமாம், தெரியுது, தெரியுது. ஆமாம், அந்த ரோடு நேராக வெள்ளை கோயிலுக்கு. வெள்ளை கோயில். நேராக வெள்ளை இங்கே ஒரு ஆளுக்கு பார்த்தேன், நேராக வெள்ளை கோயில். 60 அடிக்குள்ளே. இந்த ரோடு நேரம் அங்கே போய் சேர்ந்துடும். அது போய் சேரணும். அந்த அது சேருதா இல்லையா யாரு கண்டா? வீடு இருக்கு பார்த்தீங்களா, ஆமாம். ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்ச வீடு. அவர் இதோட பாதையை அப்படி மறைச்சு இந்த கார் பார்க்கிங் போட்டு வச்சிருக்காரு. போட்டு வச்சுக்கார போச்சு. ஆனால் இந்த தெருவுக்கு பேரே வந்து வெள்ளை கோயில் ரோடு. வெள்ளை கோயில் ரோடு. ஓகே ஓகே. பின்னாடி சேரும், கண்டிப்பாக சேரதுக்கு வாய்ப்பு நிறையா தான் இருக்குது. ஏன்னா அது ஸ்கீமில் உள்ளது தான், அவங்க தான் அடைச்சிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி விடுவாங்க. சரி, மனித ஆசைக்கு ஏது முடிவு. ஆமாம். ஒரே ஒரு ஸ்கேன் அது முடிஞ்சது. போர்வெல் பாயிண்ட் எதுவுமே அமையலை. 10 to 25 அடிக்குள்ளே வரக்கூடிய ஈரப்பதம் மட்டும்தான். வண்ணாரப்பேட்டை பகுதியை பொறுத்தவரை அது ஃபுல்லாகவே வயல்வெளி, மேலே களிமண், கீழே வர சுக்காம்பரையில் மேல் ஊற்றுங்கிறத விட மேல் கசிவு மட்டும் இருக்கும். இது வந்து வயலாக இருக்கிற வரைக்கும், வாய்க்கால் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் மேல் கசிவு மட்டும் உண்டு.